குடும்பத்திலேயே என்ன ஆயிடுது, பிரிச்சு வேலை போட்டுறது நடக்குதா இல்லையா? நடக்குது. அததான் பண்ணாதீங்க. பண்ணி பண்ணி தானே இன்னைக்கு இப்படி இந்த நிலைமையில இருக்கிறீங்க. விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரின் மனைவி சௌமியா அன்புமணியும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது மேடையில் மக்களிடம் ஆவேசமாக பேசிய மனைவி சௌமியாவை அன்புமணி ராமதாஸ் கண்டித்துள்ளார். போதையை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, குடிய கொடுத்து ஒரு தமிழ் இனத்தையே அழிச்சிட்டாங்க. இதான் நடக்குது. நம்ம எதிர்க்கையே நம்ம குடிச்சு குடிச்சு கெட்டு போறத பார்த்து ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். அதனால அதெல்லாம் மூடணும். டாஸ்மாக மூட வேண்டும், குடிகடைகளை மூட வேண்டும் என்றால் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் அது நடக்கும். வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் இன்னும் 10 கடை திறந்து விட போறாங்க. இன்னும் நம்ம பசங்க கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் கடையை மூட முடியும், குடிக்கடையை மூட முடியும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு 10% வாங்கி கொடுத்து நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்குறதுக்கோ நம்மளால போராட முடியும் என்று கூறிக்கொண்டு இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து மாம்பழத்துக்கு அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு ஞாபகம் வச்சு மாம்பழத்துக்கு காலையிலே போட்டுருங்க. என்ன நடக்கும், இந்த வாரம் எல்லாம் ஜரூரா கைத்தட்டி எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. கடைசி 2 நாள் அப்படியே கிராமத்துல உழுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எதையாவது பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலத்தெல்லாம் உங்க மேலதான் காட்டுவாங்க. பாவம் அத்தை, நீங்களும் பயந்து போய் ஐயோ அன்னைக்கு வந்தாங்க, நம்ம பசங்களுக்கு வேலை வேணும், நமக்கு 10% வேணும், டாஸ்மாக் எல்லாம் மூடணும், ஒரு 4 ஓட்டு இவங்களுக்கு போட்டுருவோம், மாம்பழத்துக்கு பிரிச்சு போட்டுடலாம், காசை வேற இது வாங்கியாச்சு, என்ன பண்றது தெரியல, பிரிச்சு குடும்பத்திலேயே என்ன ஆயிடுது, பிரிச்சு வேலை போட்டுறது நடக்குதா இல்லையா? நடக்குது. அததான் பண்ணாதீங்க. பண்ணி பண்ணி தானே இன்னைக்கு இப்படி இந்த நிலைமையில இருக்கிறீங்க. அதனால குடும்பத்து ஓட்ட பிரிக்காதீங்க. உங்க குடும்பத்துல மொத்தமா மாம்பழத்துக்கு போட்டீங்கன்னா தான் ஜெயிக்கும். பிரிச்சு பிரிச்சு போட்டுறதுனால பணத்துக்கு ஒரு ஓட்டு, அண்ணனுக்கு ஒரு ஓட்டு, ஐயாக்கு ஒரு ஓட்டுன்னு பிரிச்சு பிரிச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க, அது நம்ம குடும்பம் நீங்க செய்யற, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய துரோகம். அதான் ஞாபகம் வச்சுங்க. உங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணும், உங்க பிள்ளைங்க குடிக்காம இருக்கணும், நல்ல படிப்பு வேணும், எல்லாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. அந்த ஓட்டை பிரித்து போடுவதே வேண்டவே வேண்டாம். முழுக்க போடுங்க. ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? அது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாமே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.